பிராக்டிக்கலி சன்னியாச யோகங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ரியலா கர்மத்துல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கர்மத்துல இருந்து வெளியில வந்துட்டு அந்த பலன்ல இன்ஸ்டால் இல்லாம மனசால நம்ம வந்து சந்நியாசம் ஆன அப்புறம் நிஜமா கர்மத்தை துறக்கிறது பெட்டர் அப்படிங்கிற லாஜிக்ல அவர் சொல்றார். அப்படி சப்போஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் சிச்சுவேஷன்ஸ் நம்மள வந்து கர்மத்தை விடாம செஞ்சாலும், ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது வாழ்க்கையில. அப்போ தர்மம் அந்த ஆங்கிள் பாக்குறதே கூட அந்த கர்மத்தை பண்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, ப்ரொவைடட் அதுல நம்ம ரியலா பலன் வைக்காம சம்பந்தம் இல்லாம பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நத்திங் ராங். அப்படி பார்த்தாலும் கர்மயோகம் குட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன் மெயினா அவர் கர்மயோகத்தை பெட்டர் அப்படின்னு சொல்றாருன்னா, மெயினா பார்த்தனா அர்ஜுனனுக்கு வந்து இன்னும் ஞான யோகத்துக்கு அவனுக்கு தகுதி வரல. செகண்ட்லி வந்து கர்மயோகம் பண்ணி தான் ஞான யோகத்துக்கு போக முடியுமே தவிர, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ பர்சன்ஸ் ஏற்கனவே ஜென்மங்கள்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஜென்மம் மிச்ச மீதிக்கு வந்து இருக்கிறவாடால மட்டும்தான் ரியலா அப்படி பண்ண முடியும். எல்லாராலையும் அப்படி டக்குன்னு விட்டுட்டு போறதுங்கிறது ஜோக் கிடையாது. போன அப்புறம் ஏன்டா போனோம்னு நினைச்சா திருப்பி வருது வெரி கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலி. ஸோ அதனாலதான் டக்குன்னு நம்ம வேண்டாம் நம்ம நினைக்கிறது வந்து விரக்தியால இருக்கக்கூடாது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு பெரிய ஆள் வந்து விட்டானா அவன் வந்து கிரேட்டு. நமக்கு எதுவும் இல்லாம சும்மா விரக்தி எதுவும் இல்லை, இதுக்கும் அதுவும் ஒண்ணுதான், இன்னும் நிம்மதி, வேலையை விட்டுட்டு நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எஸ்கேபிசமா பண்ணா அது ரொம்ப பேத்தலா போயிடும் இல்லையா? அதனால்தான். இப்போ பார்க்கலாம். அத்த பஞ்சமோத்தியாய சந்நியாச யோக, அதனால்தான் கிட்டத்தட்ட பேரு கூட சேமா இருக்கு. ஞான சந்நியாச யோகான்னு இருந்தது, இதுல சந்நியாச யோகான்னு இருக்கு. அப்படின்னா கர்மநக சந்நியாசம் அப்படின்னு வருது, கர்மத்தை விடுறது. கர்மத்தை விடுறதுன்னா கர்மத்தை ரியலா விடுறது இல்லை, கர்மத்தோட பலன்ல நம்ம விட்டுடுறது. அதுவும் சந்நியாசத்துக்கு ஈக்குவல் தானே, ரெண்டும் ஒண்ணுதான் ரியலி ஸ்பீக்கிங். ஒரு ஞானிக்கு வந்து வேலை பண்ணாலும் வேலை பண்ணலனாலும் ஒண்ணுதான். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சதி யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூமி சுநிச்சிதம். அதேதான் ஆக்சுவலி திருப்பியும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இவனுக்கு ஒரே டவுட் வருது அர்ஜுனனுக்கு. எது பெட்டர், ஞான யோகமா அப்படி இல்லைன்னா கர்ம யோகமா? திருப்பி அதே தான் சொல்றான், எது பெட்டரோ அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி கிருஷ்ணன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கர்மயோகத்தான் உனக்கு எடுத்துக்கோவில்லை, சண்டைக்கு ரெடி ஆக நிறைய வாட்டி சொன்னான். ஆனா கூட இவனுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு டவுட், அதுதான் பெட்டரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு அவனுக்கு, அதனால திருப்பி கேட்கறான். ஸோ இங்க பதச்சேதம் பண்ணணும்னா சந்நியாசம் கர்மானாம் கிருஷ்ண கர்மணாம் வரக்கூடாது, ஐம் சாரி, கர்மணாம் கிருஷ்ண புனக பிளஸ் யோகம் புனர்யோகம். இந்த விசர்க சந்தியோட ஒன் ஆஃப் த ரூல்ல இஃப் இட் இஸ் அவ்யயம், அவ்யயம்க்கு அப்புறம் விசர்கம் வந்து அதுக்கப்புறம் விசர்க சந்தி அப்ளை பண்ணணும் அப்படின்னா தென் அந்த அவ்யயமா இருந்ததுன்னா இட் வில் சேஞ்ச் டு ரேஃபா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதனாலதான் இங்க புனக பிளஸ் யோகம் புனர் யோகம் அப்படின்னு ஆயிருக்கு. ச சம்சதி யத்து பிளஸ் ஸ்ரேயக, இதுல ஆக்சுவலா ஏகப்பட்ட ரூல் இருக்கு. சுத்வ சந்தி அப்படின்னு வரும். இஷு அதுக்கப்புறம் இரு, இஷுக்கு அப்புறம் இரு, அப்புறம் அகாரம் காரம், அதெல்லாம் அது மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த இஷ் வில் சேஞ்ச் டு சகாரம் ஆயிடும், அந்த ரெண்டாவது சகாரம் ஆயிடும். அதுக்கப்புறம் தகாரமும் சகாரமும் தா வந்து பக்கத்துல சகாரம் வந்ததுன்னா தா வில் சேஞ்ச் டு த ரெஸ்பெக்டிவ் சகாரம்னு சுத்வ சந்தின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு சந்தி ஒர்க் ஆகுது இதுல. ஸோ ரெண்டும் சேர்த்ததுனால யத்து பிளஸ் ஸ்ரேயக யச் ஸ்ரேயக அப்படின்னு அது மாறும். ஏதையோஹோ பிளஸ் ஏகம், ஓக்கு அப்புறம் விசர்கம், அதுக்கப்புறம் அந்த ஏ வந்திருக்கு. இந்த இடத்துல ரெண்டு ரூல் வருது ஆக்சுவலா பார்த்தனா. அந்த ரெண்டு ரூல்ல வந்து இந்த ரூல் பலியக அப்படின்னு அர்த்தம். ஏதையோஹோ அப்படின்னு வந்திருக்கு. அகாரம் ஆகாரத்தை தவிர இக்காரத்திலேருந்து எது வந்தாலும் விசர்கஸ்ய ஸ்தானே ரேஃப ருத்வம் பவதி, அந்த ரூல் தான் இங்க அப்ளிகபிளா இருக்கு. ஏன்னா விசர்க்கத்துக்கு அப்புறம் ஸ்வரா லெட்டர் இருந்தனா அகாரத்தை தவிர எது இருந்தாலும் லோப்பா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ரெண்டு ரூல் ஓவர்லாப்பிங்கா இருக்கு. இந்த ரெண்டு ரூல் ஓவர்லாப்பிங்கா இருக்கிறதே மஸ்ட் பி திஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு அப்படிதான் இருக்கு. தத்து பிளஸ் மே, மகாரம் நகாரம்
அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வர்க்கா லெட்டர் வில் சேஞ்ச் த 5th letter of the வர்க்கா. தகாரஸ்ய பஞ்சம வர்ணக நகாரக. சோ தத்து பிளஸ் மே தன்மே அப்படின்னு ஆயிடுறது. ப்ரூஹி சுனிச்சித் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லம்மா? ஓகேமா. இப்போ இதோட அந்தயம் பார்த்தனா ஹே கிருஷ்ண அப்படின்னு கூப்பிடுறான். கர்மணாம் சந்நியாசம் புனக யோகம் ச சம்சதி. त्वं एतयोः यत् एकं श्रेयः तत् मे सुनिश्चितं ब्रूहि. கிருஷ்ணனை கூப்பிட்டு கேட்கிறான், நீ என்ன சொல்ற தெரியுமா? கர்மணாம் சந்நியாசம். கர்மணாம் சந்நியாசம்னா ஞான யோகம். லிட்டரலா திறந்துட்டு மனசால திறக்கிறது இல்ல, உடம்பாலையும் திறந்துட்டு எதுவும் பண்ணிக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் புனக யோகம். இந்த புனக 2வது யோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்ம யோகம்னு புரிஞ்சுக்கணும். கர்ம யோகத்தையும் புகழற, அப்புறம் சந்நியாச யோகத்தையும் புகழற அப்படிங்கிறோம். 2த்தையும் சொல்ற நீ அப்படிங்கிறோம். அதனால நீ என்ன பண்ணணும்? எனக்கு நீ சொல்லிடு. முதல் இதுல சொன்னதே தான் சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஞான யோகத்தை பத்தி சொல்லி, கர்ம யோகத்தை பத்தி சொல்லி, உனக்கு கர்ம யோகம் தான் சூட்டபிள்னு சொல்லி, திருப்பி கர்மண சந்நியாசத்தை பத்தி சொல்லி, எல்லாம் 4 சாப்டர் முடிஞ்சாலும் அவனுக்கு அவன் மனசுல எப்படி இருக்கு? ஞான யோகம் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு அவனுக்கு. அதனால கேட்கிறான். ஏதையோகோ யத் ஏகம் ஸ்ரேயக. இந்த 2 ஏதத் சப்தத்தோட ஷஷ்டி விபக்தி த்விவச்சனம். இந்த 2த்துல எது பெட்டரோ? ஸ்ரேயகாங்கிறது நபும்சகலிங்க சப்தம். அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் யத்து ஏகம் 2மே நபும்சகலிங்க சப்தத்துல இருக்கு. சோ 2த்துல எது பெஸ்டோ அத நீ எனக்கு தத்து, அத சுநிச்சிதம் நிச்சயமா கான்பிடென்டா சொல்லு அப்படிங்கிறான். எது நான் ஃபாலோ பண்ணுங்கிறத டைரக்டா நீ சொல்லுங்கிற. ஆக்சுவலி அவர் சொல்லிட்டு இருப்பாங்க, இவன் கேட்டுட்டே இருக்கான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா நமக்காக கூட சொல்லலாம். நம்ம ஒரு விதத்துல பார்த்தா பகவானுக்கு தெரியும் எல்லாருக்கும் டவுட் வந்துட்டே இருக்கும் அப்படின்னுட்டு. சோ அதனால பகவான் என்ன பண்ற, திருப்பி நமக்காகவும் இந்த விஷயத்த அவனுக்கு சொல்ற மாதிரி நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். சோ ஹே கிருஷ்ண அப்படிங்கிறது அங்க சம்போதனத்துல இருக்கு. கர்மணாம் சந்நியாசம். கர்மணாம் அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். சந்நியாசம் த்விதியா விபக்தியில இருக்கு. சம்சதினா கிரியாபதம், புகழறது. நீ சொல்லற, ஆர்டர் பண்ற, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அப்படி கூட வச்சுக்கலாம். புனக யோகம். புனகத்தை என்னதான் சொல்ற? கர்ம யோகம். இந்த யோகம்னா கர்ம யோகம். இந்த கீதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு பிரச்சனை தான். சந்நியாசம்னா இந்த இடத்துல சந்நியாச யோகமா இல்ல கர்மணக சந்நியாசமா, அந்த மாதிரி நம்ம கான்டெக்ட் பேசிஸா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிறதே நம்ம டீகாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் மாத்தி சொல்வார். சந்நியாசம் அப்படின்னா இந்த இடத்துல ஞான யோகம். கர்மணாம் சந்நியாசம், கர்மத்தை விடுறது. சந்நியாசம்னாலே ரியலா பார்த்தா ஞாசம், சம்யக் ஞாசம். ஞாசம்னா பிளேஸ்ன்னு அர்த்தம். ஆக்சுவலா இன்னொரு இடத்த தியஜனம்னு அர்த்தம், விடுறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விடுறது அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். புனக யோகம், கர்ம யோகம். புனக அவ்யயம் யோகம் 2.1 ச அவ்யயம் சம்சதி கிரியாபதம். சோ சம்சசிங்கிறத வச்சு நமக்கு என்ன தெரியுது? துவம் அப்படிங்கிற கர்த்திருப்பதம் நம்ம போட வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? கிரியாபதம் ப்ரூஹி, சொல்லு. என்ன சொல்லணும்? துவம், நீ சொல்லு. யார் சொல்லணும்? துவம் ப்ரூஹி, கர்த்திருப்பதம். அந்த ப்ரூஹியை வச்சு துவம்மா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏதையோகோ ஷஷ்டி விபக்தி த்விவச்சனம். யத்து ஏகம் ஸ்ரேயக. எல்லாமே அந்த இதுல இருக்கு. த்விதியா விபக்தி ஏகவச்சனத்துல. ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தம் ஆல்ரெடி சொன்னேன். அதனால இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. தத்து மே சுநிச்சிதம் ப்ரூஹி. தத்து மே, அதுவும் த்விதியா விபக்தி ஏக வச்சனம்னா. மே சதுர்த்தி விபக்தி, எனக்கு, அதை எனக்கு சொல்லு அப்படின்னு இருக்கு. சுநிச்சிதம், சுநிச்சிதம்னா நல்ல கான்பிடென்டா சொல்லு, நல்ல நிச்சயம் பண்ணி சொல்லு அப்படிங்கிறது நம்ம இங்க எவன் அட்வர்பா கூட எடுத்துக்கலாம். அது அப்படியே எடுத்துக்கலாம் இதுல. சோ இதுல சின்ன நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செகண்ட். இப்போ ஜென்ரலா நம்ம ரூட் மேப் அப்படின்னு போடணும்னு வச்சிருந்தா மோக்ஷம்
நமக்கு அல்டிமேட்டா இது கீதா சாஸ்திரத்துக்கு என்ன சொல்றது? சோக நிவாரணம். நம்மளோட மனசுல இருக்கிற அன்வான்டட் சோகத்தை போக்கக்கூடிய விஷயம். மோட்சம் அதுதான் நமக்கு சாத்தியம். அதுக்கு சாதனமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நியாயமா பார்த்தா ஞான யோகம் தான். ஞான யோகங்கிறது மனசளவுல ஞான யோகம் ஞானி அதுக்காக எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் விட்டுட்டு போக முடியாது பிராக்டிக்கலா. சோ அந்த மாதிரி இருக்கிறதே ஞானியா கர்ம யோகத்திலயும் இருக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல 2 விதமாவும் எடுத்துக்கலாம். கர்ம யோகம் அப்படிங்கிறது மூலமா ஃபர்ஸ்ட் நம்ம கர்மத்தை பண்ணிட்டு அந்த கர்ம யோகத்துல சாத்தியமா நினைக்கிறது ஞான யோகமா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். நமக்கு ஞானம் எல்லாம் வரல, கர்ம யோகம் தான் நம்மளால பண்ண முடியும். சோ நமக்கு சாத்தியம் என்ன, தட் இஸ் அடையப்பட வேண்டிய கோல். வாட் இஸ் த கோல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஞானம் தான் நமக்கு கோலா இருக்கணும். அந்த ஞானம் வந்த அப்புறம் இப்ப ஆக்சுவலா இவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவனுக்கு இன்னும் ஃபுல் ஞானம் வரல. ஆக்சுவலி பார்த்தா இவன் ஞானம் கர்மயோகம் பண்ணாலும் அந்த அந்த ஞானிக்கும் ஞான யோகிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். நீ வேலை பண்ணிட்டு உனக்கு ஞானம் வந்திருந்தாலும் யூ ஆர் ஈக்குவலன்ட் டு ஞான யோகி. அந்த கர்மத்தை விட்டுட்டு ரியலா போனா இல்லையா, அந்த ஞான யோகியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற லாஜிக் சொல்ற. பட் ரியலா ரூட் மேப் அப்படின்னு பார்த்தோன்னா, கர்ம யோகத்திலேருந்து நமக்கு அடைய வேண்டியது ஞான யோகம், ஞான யோகத்திலேருந்து முக்தி. ஆனா ஞான யோகத்துல இருக்கிறவன் கர்மத்தை பண்ணினாலும் அவனுக்கு முக்தி உண்டு. நம்ம புரிஞ்சுக்கணும் கரெக்டா. இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தேன்னா, ஜனகர் பயங்கர ஞானி. ஆனா அவர் கர்மம் பண்ணிட்டு இருந்தார். கர்மத்துல ஒட்டாம இருந்தா அப்பவும் ஞான யோகி தான் அவர். அவர் ஞான யோகி, முக்தி உண்டு. ஆனா கர்ம யோகி, தியரட்டிக்கலி ஹிஸ் கர்ம யோகி, மனசளவுல ஞான யோகியா இருக்கு. அதுதான் சொல்றேன். சோ இந்த விஷயத்த நம்ம எப்பவுமே இந்த மேப்பை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அவர் கர்மணக சந்நியாசம் அப்படிங்கிறது கர்மத்தையே விட்டுட்டு போற அந்த யோகி, இங்க கர்மத்தை பண்ணிட்டு இருக்கிற அந்த யோகி அப்படி இருங்கிறார். கர்மத்தை பண்ற யோகியா நீ இது அப்படிங்கிற. ஏன்னா டக்குன்னு நீ அங்க போயிட்டேன்னா நீ ரியல்லா ஃபுல்லா ஆகல. இது பாத் வழியாதான் நீ அதுக்கு போக முடியும் அப்படிங்கிற லாஜிக்லயும் அவர் சொல்றார். சோ கர்மணாம் சந்நியாசம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? ஞான யோகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது வேர்ட்ல இருக்கிற யோகம்ங்கிறது கர்ம யோகம். இதுல நம்ம டீக்கால இருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஷம்சதி, ஷம்சதினா பிரசம்சதி, நான் புகழற, கதையசி சொல்ற அப்படின்னு வச்சுக்கலாம். சுநிச்சிதம், உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லு. அபிப்பிராயங்கிறது அபிப்ரேதம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கு. ஏத யோகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஞான யோக, கர்ம யோக. சோ ஞான யோக, கர்ம யோக, யோகோ அந்த ரெண்டுத்துக்குள்ளயும் ஆத்ம பிராப்தி சாதன பாவே, என்னோட ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு எது சௌகரியாத் சைக்கரியாச்ச ஸ்ரேயா, எது சீக்கிரம் சௌகரியமா இருக்கு, நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, சீக்கிரமா எது சாத்தியமோ. சோ சீக்கிரமா சௌகரியமா பண்றதுன்னா நிச்சயமா கர்மயோகம் தான். ஏன்னா கர்மயோகத்துல வேலை ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், வேலை பண்ணாம உலகத்துல எதுவுமே இல்லை, ஏதாவது ஒண்ணு வேலை பண்ணிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கர்மணி கர்மணகெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ நேச்சுரலி வேலை பண்ணிட்டு அதுல பற்று இல்லாம இருக்கிறது இஸ் மச் ஈஸியர் தன் எனிதிங் அப்படிங்கிற லாஜிக்கா இங்க சொல்றேன். எது ஸ்ரேயசமோ அதை சொல்லு அப்படின்னு இங்க சொல்றோம். 2வது இன்னொரு இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சந்நியாசம் எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டனா, ஞானத்தினால சந்நியாசம் எடுக்கலாம். இன்னொன்னு இப்போ நமக்கு எந்த ரியலாவே நமக்கு ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா, ஞானத்தினால சந்நியாசம்னா ஏற்கனவே ஞானம் வந்துருது, எதுலயும் பற்று இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, போயிடுறோம், வீட்டை விட்டு போயிடுறோம், அது பண்ணலாம். இன்னொரு விதமான சந்நியாசம் ஐ வாண்ட் டு லேர்ன் ஆல், நான் படிச்சு தெரிஞ்சுட்டு போறேன் அப்படிங்கறதே. அப்போ ஞானத்துக்காக, ஞானாய அப்படின்னா அதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேரா. இதெல்லாம் மோர் ஆஃப் டெர்மினாலஜிஸ் தான். சோ ஞானத்துக்காகவும் ஞானத்தினால சந்நியாசம், பிகாஸ் ஆஃப் ஞானம் யூ கேன் டேக் சந்நியாசம். அதர்வைஸ் ஞானத்துக்காக பண்றது, இந்த ஞானத்துக்காக பண்றது அப்படிங்கறதே அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஸ்டேஜ்ல நமக்கு கர்மயோகம் தான். கர்மத்தை பண்ணிட்டு பண்றது ஒரு பெட்டர். ரியலாவே அவளுக்கு விரக்தி வைராகியம் வந்திருந்ததுன்னா போலாம், ஆனா திருப்பி வர்றது கஷ்டம். அதை மட்டும் மனசுல புரிஞ்சுட்டு போகணும். இப்போ இருக்கிற நிறைய சந்நியாசம் எடுத்துக்கிறா இல்லையா, அவள்ல வேணா இந்த கேட்டகரியில சொல்லலாம். அவள் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தியே படிச்சுட்டு இருப்பாள்.
வேதங்களை பத்தியும் பகவத்கீதை பத்தி உபனிஷத்ஸ் பத்தி படிச்சு 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 அந்த அவளை சுத்தி இருக்கிற வாட் யூஸ் கால் என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட் அதனால அவளுக்கு வந்து அதுலயே இருக்கும். ஸோ ரியலாவே ஞானம் ஒரு ஸ்டேஜ்ல வர அளவுக்கு இருக்கணும். அதுக்கு நிஜமான வைராகியம் இருந்தாதான் அவ போகணும். போனப்புறம் ஐயோ நம்ம அதை மிஸ் பண்றோமே, ஃபுட்டு எல்லாமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா? ஏன்னா எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னா, அந்த விபிதிஷா சந்நியாசம்ங்கிறது வந்து ரியலி ரொம்ப டஃப். ஏன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கான். அந்த ரூல்ஸையும் மறைமுகமா பார்த்தனா இந்த செட் ஆஃப் கிரகஸ்தாஷ்டமத்துல இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸ்ல இருந்து இதுக்கு சன்னியாசாஷ்டமத்துல இருக்கிற ரூல்ஸுக்கு போக வேண்டியிருக்கு. ஃபுட்டு எல்லாமே, இந்த ட்ரெஸ், ஃபுட்டு எல்லாத்துலயுமே. அதனால ஞானம் இல்லாம அங்க போனா, ஞானம் இல்லாம போலாம், அதாவது வைராகியம் இல்லாம போனா அது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாயிடும். அதுக்காக தான் பகவான் திருப்பியும் கர்மயோகம் கர்மயோகம் அப்படின்னு சொல்றாரு. சன்னியாச யோகம் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் வெரி ஈஸி. விட்டுட்டு போயிடுறதுன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. போட்டுட்டு போறதுக்கு மட்டும் இல்லாம எப்படி எது கிடைச்சாலும் ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கணும். அது பிராக்டிக்கலா இருக்காது. அதுக்காக தான் பகவான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் புரிஞ்சுதா இது? சோ மொத்தத்துல அவன் கேட்கிறான் திருப்பியும், எது பெஸ்ட்ன்னு நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறான். டெய்லி ஸ்பீக்கிங் இந்த லெசன்ல வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்ம யோகச்ச நிஷ்டேயசகரௌ உபௌ. நிஷ்டேயசகராவுபௌ, கரவுன்னு சொல்லலாம், பிரிச்சு சொல்லிட்டேன். பட் நிஷ்டேயசகராவுபௌ இதான் பெட்டர். தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. பகவான் திருப்பி சொல்ற, ரெண்டுமே குட் தான்ப்பா, ஆனாலும் கர்மத்தை சந்நியாசம் பண்றதோட கர்ம யோகம் தான் பெட்டர் அப்படிங்கிறது. இங்க வந்து இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இவனுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கர்ம யோகம் பண்றது we can say even 95% to 98% possible. 2% தான் ரியலா வந்து சன்னியாச யோகம் பண்ண முடியும். பிகாஸ் நாட் கோயிங் பேக், திருப்பி போறதுங்கிறது சாத்தியம் இல்லை பிராக்டிக்கலி. அதனாலதான் சொல்றாரு, அதனால திருப்பி சொல்றாரு, மனசால வைராகியம் வந்து நிஜமா விட முடியுமாங்கிறத தெரிஞ்சுட்டுதான் நம்ம பண்ண முடியுமே தவிர. அதனாலதான் இதுவும். பட் இங்க வேலை பண்ணிட்டே மனசுல திறந்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தோன்னா கர்மயோகம் கிரேட்னு புரிய வரும். சந்நியாசக கர்மயோக ச, கர்மயோக பிளஸ் ச கர்மயோகச்ச விசர்கஸ்ய அனந்தரம் சகாரக அஸ்தி ததா விசர்கஸ்ய ஸ்தானே இஷ் பவதி. நிஷ்டேயசகரௌ உபௌ, இது வந்து ஆயாதி சந்தி வரும். ஔ சேஞ்சஸ் டு ஆவ் அப்படின்னு வரும். ஆவ்னு ஆன அப்புறம் ஆவ் பிளஸ் ஊ, இவு பிளஸ் ஊ வந்து ஊ ஆயிடும், அந்த வகார ஊ ஆயிடும். அதனால நிஷ்டேயசகரௌ உபௌ. தயோஹோ பிளஸ் டூ விசர்கஸ்ய அனந்தரம் சகாரக. So first is ta, second ta and sakaraha asti chet visargasya sthane sakaraha bhavati. Karma sanyasat karma yogaha, yogaha plus vishishyate hash varna. பின்னாடி அஸ்வர்ணா மிருதுவெஞ்சனம் என்னன்னா விசர்கஸ்ய ஸ்தானே உத்வம் பவதி. கர்மயோக விசிஷ்யதே, அதனால அங்க உத்வம் வந்திருக்கு விசர்க சந்தியில. சந்நியாசக கர்மயோகச்ச உபௌ நிஷ்டேயசகரௌ தயோ தூ கர்ம சந்நியாசா கர்மயோக விசிஷ்யதே. பகவான் ரொம்ப கிளியரா நமக்கு ஃபேவரபிளா தான் சொல்லியிருக்க. சந்நியாசக, சந்நியாசம்னா ஞான யோகம், சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லலாம், விட்டுட்டு போறது, கர்மத்தை துறக்கிறது. கர்மணாம் சந்நியாசக, கர்மயோகம் கர்மத்தை பண்றது, பலனை துறைக்கிறது. சோ கர்மயோக ச ரெண்டுமே உபௌ, உபௌனா போத். நிஷ்டேயசகரௌ மோக்ஷ தாயினௌ, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. தயோ, தயோ அந்த ரெண்டுத்தோடைய டூ, அந்த ரெண்டுத்துலயோடையும் கர்ம சந்நியாசாத், கம்பாரிசன் பஞ்சமி விபக்தி. சந்நியாசாத் ஞான யோகாத் கர்ம சந்நியாசாத், கர்மத்தை துறக்கிறத காட்டிலும் மரபகமா இதுவும் ஞான யோகம்தான். கர்மத்தை துறக்கிறது, கர்மத்தை துறக்காம இருந்துட்டு மனசளவுல துறக்கிறது, த டிஃபரன்ஸ். சோ கர்ம சந்நியாசா கர்மத்தை பண்றது, கர்ம யோக கர்மத்துல ஈடுபடுறது, விசிஷ்யதே இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்ற.
சோ இங்க சந்நியாசக கர்மயோக இந்த ரெண்டுமே வந்து இதுல இருக்கு. பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. உபோங்கிறது த்விவச்சனத்துல வருது. ஏன்னா ச வந்துருக்கு அதனால. நிஷ்டேயச கரவு நிஷ்டேயச கரவுங்கிறது இந்த உபவால ரெண்டுமே வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. 1.2 அது ரெண்டும். கிரியாபதம் பவதக அப்படின்னு வச்சுக்கலாம். தயோஹோ ஷஷ்டி விபக்தி த்விவச்சனத்துல இருக்கு. தயோஹோ து அவ்யயம் கர்ம சந்நியாசாத் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். கர்மயோக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். விசிஷ்யதே கிரியாபதம். பீங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஷஷ்டி. சப்தமி போட்டிருக்கானா? சப்தமியும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ஒரு ரூல் பார்த்திருக்கோம்ல, அமோங் தெம் இட் கேன் பி ஷஷ்டி அதர்வைஸ் சப்தமி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? வீராணாம் வீரேஷு. ஆமா, அதனால இங்க ரெண்டு இருந்தாலும் அந்த ரூலை போட்டிருக்கான். தயோஹோக அப்படிங்கிறதுல அப்படி போட்டிருக்கான். பட் ஜென்ரலி ஷஷ்டி தான் நிறைய சொல்லுவான். ஏன்னா அதுல நம்ம ரியல பார்த்தா அமோங் தெம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கேயும் ரெண்டுங்கிறதுனால இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதே அப்படி வந்துடுத்து. அதனால நத்திங் ராங். ஷஷ்டியும் சொல்லலாம், சப்தமியும் சொல்லலாம். போத் ஆர் கரெக்ட் லாஜிக்கலி. விசிஷ்யதே சிஷ்ங்கிற தாத்து வி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் போட்டிருக்கு. போட்டுட்டு அந்த இது வந்திருக்கு விசிஷ்யதே அப்படின்னு. சோ இங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது நான் சமஸ்த பதத்தை விட்டேனான்னு தெரியல. ஒன்னும் இல்லை போல இருக்கு. நான் இதுல ஒரு வேர்டா பார்க்கல. சந்நியாசம் கர்மயோக சொல்லியிருப்பேன், ஆனா வந்து இங்க ஒரு வாட்டி படிக்கல. ஓகே, செகண்ட் இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் பிரதமா விபக்தி ஏகவச்சன். பகவத்துங்கிற சப்தம், பகவத்ங்கிற சப்தத்தோட அதோட பிரதமா விபக்தி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உவாச்ச, உவாச்சங்கிறது லிட் ஃபார்ம். வச்சுங்கிறதாத்து ப்ரூங்கிறதாத்து ரெண்டுத்துக்குமே லிட் ஃபார்ம் வந்து உவாச்ச அப்படின்னு வரும். சந்நியாசக கர்மயோக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ச அவ்யயம். நிஷ்டேயசக கரவு. நிஷ்டேயச கரவுன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சோ நிஷ்டேயசக கரோதி கரவு கரக கும்பம் கரோதி இது கும்பகாரக அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதேதான் கரோதி அப்படிங்கிறது வந்து கரகன்னு முடிஞ்சிருக்கணும். இங்க ஏன் கரவு வந்திருக்கு? த்விவச்சனம், அதனால கரவு கரக கரவு அப்படிங்கிற லாஜிக்ல கராக அப்படின்னு வந்திருக்கும். சோ அந்த பிரதமா விபக்தி ஏக வச்சனத்துக்கு தான் சமஸ்த பதம் போடுவான் முதல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு. சோ ஃபைனல் ரிசல்டன்ட் வந்து த்விதியா விபக்தில இருக்கு. ஆனா நிஷ்டேயசக கரோதி இது நிஷ்டேய கர அப்படின்னு டிரைவ் ஆகும். அதோட த்விவச்சனம் வந்து கரவு அப்படின்னு இருக்கும். உபவ் உப அப்படிங்கிற சப்தம் வந்து போத் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். எப்பவுமே அது உபங்கிறதுனால உபவ் தான் வரும் லாஜிக்கலி. அந்த த்விவச்சனம் லாஜிக் மட்டும்தான் வரும், ஏகவச்சனம் லாஜிக் வராது. சோ இங்க உபவ். தயோஹோ, தயோஹோ இங்க சப்தமி போட்டிருக்கு. ஷஷ்டி இஸ் ஆல்சோ ஃபைன். நமக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டு அவ்யயம். கர்ம சந்நியாச அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்தை விடுறது, கர்மத்தினுடைய சந்நியாசக. கர்மணக கர்மன், கர்மங்கிற சப்தம் லகாராந்த சப்தம். கர்மன் அப்படின்னு வரும், நபும்சகலிங்க சப்தம். சோ நபும்சகலிங்க சப்தத்துல அந்த மருத்துங்கிற சப்தம் மருத்தக, கர்மன் கர்மணக அப்படிங்கிற அந்த வியஞ்சன சப்தாசோட இது திரைப்பாடு அப்படி ஆகும். சோ கர்மணக சந்நியாசக கர்ம சந்நியாசக அப்படின்னு சொல்லி வரும். பஞ்சமி விபக்தி ஃபர்ஸ்ட் ஏகவச்சனத்துல பார்க்கறதே கர்ம சந்நியாச அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல டிரைவ் ஆகும். அப்போ அதோட பஞ்சமி விபக்தி அகாராந்த சப்தம் மாதிரி ஆயிடும், கர்ம சந்நியாசாத் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கர்மணக யோக, கர்மத்தை பண்றது. யோக அப்படின்னா சேருதல் பண்றதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. சோ இங்க கர்மத்தை பண்றது அப்படிங்கிற எடுத்துக்கணும். யோகன்னு சொன்னா நம்ம அந்த லாஜிக் எடுத்துக்கணும். யுஜ் அப்படிங்கிற தாத்துலேருந்து வருது. யோக அப்படின்னா நம்ம அந்த கர்ம யோகங்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் யோக அப்படிங்கிற அர்த்தத்திலயும் எடுத்துக்கலாம். சோ அப்படியும் எடுத்துக்கலாம். மொத்தத்துல கர்மணக யோக அப்படின்னு அதை பிரிச்சா கர்ம யோகங்கிற வேர்ட் டிரைவ் ஆகும். அதோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். விசிஷ்யதே, கிரேட் அப்படின்னு எடுத்துக்கணும்.
இப்போ இது ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்னதோட அதே கண்டினியூஷன் தான். மோட்ச சாதனம் தான் நம்மளோட மோட்சம் தான் நமக்கு அடைய வேண்டிய விஷயம். மோட்சம் தான் சாத்தியம். அந்த மோட்ச சாத்தியத்துக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ஞானம். அந்த ஞானத்துக்கு ரூட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கர்மயோகம். கர்மயோகத்தால ஞானத்தை அடைஞ்சிட்டு மோட்சம் வந்துடும். சப்போஸ் டைரக்டாவும் ஞான யோகத்துக்கு போகலாம், ப்ரொவைடட் எப்படி நமக்கு போன ஜென்மத்துல ஏற்கனவே நமக்கு ரியலா மனசால வைராக்கியம் வருது, அந்த மாதிரி நிஜமான ஞானம் இருந்தா இட் இஸ் பாசிபிள். பட் ஜென்ரல் ரூட் மேப் இப்படிதான். சில சமயம் டேக் டைவர்ஷன் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே ஞான யோகத்துக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கெல்லாம் கர்ம யோகத்தை பண்ணி அது பண்ணி பண்ணி அதுல இருந்து விட்டு விட்டு நமக்கு எவ்வளவு தப்பு கண்டுபிடிக்கிறோம். அவ என்ன கவனிக்கல, இவ என்ன கவனிக்கல, பண்ணிட்டு இருக்கதே இவ்வளோ இருக்கு மனசுல. அதெல்லாம் ரியலா என்னைக்கு இல்ல நம்ம மனசுல ரொம்ப எப்போ கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அப்பவும் பலன் இல்லாம பண்ணிட்டு நிஜமான ஞானம் அப்பவும் நமக்கு கர்மத்தை விடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போலாம். பட் அதர்வைஸ் இங்க இருந்துட்டு கர்மயோகம் பண்ணிட்டு நம்ம ரியலா ஞானியா உள்ள இருந்தேன்னா ரெண்டுமே பெட்டர் தான். அதுவே ஞான யோகி தான். அதுதான் நான் நல்லா திருப்பி திருப்பி அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்ம கர்மத்தை பண்ணிட்டு ரியல் ஞானம் இருந்தாலும் தட் இஸ் ஈக்குவல் டு ஞான யோகி தான். ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. உள்ளுக்குள்ள ஆட்டிடியூட் தான் முக்கியம். ஃபைனலா ஞான யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஜமான ஞானம் இருக்கும். அந்த ஞான யோகி கேன் எய்தர் டூ கர்மா ஆர் ஹி கேன் லீவ் த கர்மா. இஃப் ஹி லீவ்ஸ் த கர்மா நம்ம அந்த ஞான மார்க்கம் அந்த ரூட் வேணா டிஃப்ரெண்ட், நிஷ்டா அந்த ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர ரெண்டு பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவன் இப்படியும் போலாம், சன்னியாசியாவே அவன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஜனகர் நிறைய பேர் இருந்தாலே இந்த மாதிரியும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். நம்ம அது நல்லா புரிஞ்சுக்கணும். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தை பண்ணிட்டாதான் ஞானம் வரும் அப்படிங்கிறதுல கிளியரா இருக்கணும். முதலே ஸ்ட்ரெயிட்டா நம்ம பண்ண முடியாது. அப்படி அவ போவா அந்த விவிதிஷா சந்நியாசம் ஞானத்துக்காக போறவாளுக்கு பூர்ண வைராகியம் இருக்கணும். அவளே நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சு அதுக்கு தான் அவ ட்ரெஸ் இந்த சன்னியாச கலரை போட்டுக்கிறது, சாப்பாடு இவ்வளவுதான், இந்த மாதிரி டெஃபினேஷன் இந்த மணிக்கு எழுந்துக்கணும் நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கா. ஏன்னா இதுக்கெல்லாம் ரெடியா இருக்கானா நான் அப்பவே ஓடி போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதான். ஸோ மொத்தத்துல ரெண்டு விதமான வாழ்க்கை முறை இருக்கு. கிரகஸ்தாஷ்டம தர்ம, இன்னொன்று சந்நியாச தர்மம். கிரகஸ்தாஷ்டம தர்மத்துல இருக்கிறதே கர்ம யோகமாவும், நிவൃத்தி மார்க்கம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டு அது சந்நியாசாஷ்டம தர்மமாகவும் இருக்கு. சந்நியாசம்னா என்ன? இங்க இருக்கிற வேர்ட்ஸோட மீனிங் தான் டீக்கால எடுத்து போட்டிருக்கேன். சந்நியாசம்னா சம் பிளஸ் ஞாசம் சொன்னேன். ஞாசம்ங்கிறது இந்த இடத்துல தியாகம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சோ என்னத்தை தியாகம் பண்றோம்? கர்மணாம் சந்நியாசக, கர்மணாம் பரித்தியாக. கர்மயோக அப்படின்னா அந்த கர்மத்தை பண்றது. அதனால என்ன அர்த்தம்? கர்மணாம் அனுஷ்டானம். தேஷாம்னா இங்க கர்மணாம்னு எடுத்துக்கணும். கர்மணாம் அனுஷ்டானம் அதை ஃபாலோ பண்றது. தௌ உபவ், தௌனா ரெண்டுன்னு அர்த்தம். சக தௌ உபவ் ரெண்டுமே. அப்பி மோக்ஷகரம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரேட்டா இருந்தா கூட கர்ம சந்நியாசாத், கர்மத்தை விடுறத காட்டிலும் கர்மயோக விசிஷ்யதே அப்படின்னு பகவான் கர்மயோகத்தை புகழ்ந்து சொல்றார். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிஷ்டேசகரோ உபவ் ஆயாதி சந்தி, கர்மயோகஸ்ச விசர்க சந்தி, தயோஸ்து விசர்க சந்தி, கர்மயோக விசிஷ்யதே, விசர்கஸ்ய உத்வம் அஸ்தி அத்ர. சோ யார் நித்திய சந்நியாசி? கர்மயோகத்துல இருந்தா கூட நித்திய சந்நியாசியா இருக்க முடியும். யாரு? ஏற்கனவே இது இல்லாம நம்ம 2வது 3வது சாப்டர்ல பார்த்ததே தான். திருப்பி திருப்பி நம்ம அதே தான் சொல்லிட்டே இருக்க போறார். திருப்பி நீ அதான் சொல்ற. நித்ய சந்நியாசி யோ நேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. யாரு நிஜமான நித்தியமா சந்நியாசி அப்படின்னு கேட்டனா, யார் மனசுல துவேஷமும் இல்லை ஆசையும் இல்லையோ. சோ அவன் எங்க இருந்தா என்ன? கிரகத்துல இருந்தாலும் அவன் சன்னியாசி தானே அப்படிங்கறத அவரே சொல்றார். அந்த துவந்த பாவம் இல்லாம இருந்தாலே அவன் சன்னியாசி தான். அவன் ஈஸியா பந்தத்துல இருந்து ரிலீஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க பதச்சேதம் பார்த்தனா, ஞேயக சக நித்திய சந்நியாசி யக ந துவேஷ்டி.
யகங்கிறது வந்து விசர்கஸ்ய ஸ்தானே உத்வம். ஏ பக்கத்துல ஹஸ்வர்ணம் மிருது வியஞ்சனம். தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லெட்டர் யாவாராலாக. ந காங்ஷதி. நிர்த்வந்தக பிளஸ் ஹி. அங்கேயும் அதே ரீசன். ஹஷ்ங்கிற அந்த பிரத்யாகாரம் நம்ம ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஐ ஒன்று லுக் அப்படின்னு அந்த 14 மாகேஸ்வர சூத்திரத்திலேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஹஷ்வர்ணம் இருந்தனா it will change to utvam. It is nothing but third, fourth, fifth letter of the varga and yavaralaga. So nidvandaga plus he. மகாபாஹோ. மகாபாஹோங்கிறது வந்து இங்க சம்போதனம் தான், மகாபாக கிடையாது. அந்த குரோ அப்படின்னு வரும். அந்த மாதிரி மகாபாஹோ. சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. இந்த சுகம்ங்கிற அந்த டாட் ஏன் வந்திருக்குன்னா பின்னாடி வியஞ்சன லெட்டர் வந்ததுனால இம்மு வந்து மேல அந்த அனுஸ்வரமாயிருக்கு. ஸோ ஆல்ரெடி அவர் திருப்பி கர்ம சந்நியாசத்தை புகழற. ஏன்னா அர்ஜுனனுக்கு அதான் சூட்டபிள், ஜெனரல் பீப்புளுக்கும் அதுதான் சூட்டபிள் அப்படிங்கிறதுக்காக அவர் திருப்பி அது சொல்லிட்டே தான் இருக்கார். யக ந துவேஷ்டி ந காங்ஷதி சக நித்திய சந்நியாசி ஞேயக. மகாபாஹோ ஹி நிர்த்வந்தக பந்தாத் சுகம் பிரமுச்சியதே. சோ நித்திய சந்நியாசி, எப்பவுமே சந்நியாசி தான். சக அவன், ஞேயக should be known as நித்திய சந்நியாசி அப்படின்னு அர்த்தம். கர்மணி பிரயோகத்துல இக்தா பிரத்யயம் போட்டு யூஸ் பண்ணிருக்கான். சக நித்திய சந்நியாசி துவயா ஞேயக அஸ்மாபிகி ஞேயக அப்படின்னு அதை வச்சுக்கலாம் வேணாம். சோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் வந்து நித்திய சந்நியாசி தான். யார் இது, எப்படிப்பட்டவன்? யகன துவேஷ்டி ந காங்ஷதி. எவனுக்கு துவேஷம் இல்லையோ, அப்படி இல்லைன்னா ஆசை இல்லையோ, பற்று இல்லை, இன்னொருத்தர் மேல ஒரு விரோதம், ஒரு துவேஷம், ஒரு எரிச்சல் எதுவுமே இல்லை அவனுக்கு. மகாபாஹோ அப்படின்னு அவனை கூப்பிடுற. சோ நல்ல தோல் வலிமை உடையவனே அப்படின்னு அர்த்தம். பாகுனா இங்க தோல் நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, தோல் வலிமை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வேர்டு அது. சோ நல்ல சிறந்த பாகு உடையவனேனா பாகுபலி தான். அந்த மாதிரி இருக்கிறவனே நிர்த்வந்தக. நிர்த்வந்தம்னா என்ன பார்த்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி. துவந்தம்னா சுகம் துக்கம், அப்புறம் சீதம் உஷ்ணம், அந்த மாதிரி ஆல் ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறவன் அவன் தான் நிர்த்வந்தா. சுகம் துக்கம் சமேகிருத்வா மான அபமான யோகோ அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா நிறையா, அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கிறவன் என்ன ஆவான்? பிரமுச்சியதே, ரிலீஸ் ஆவான். எதுலேருந்து? பந்தாத், பந்தங்கள்லேருந்து. கட்டு, நமக்கு எல்லாமே கட்டு தானே இல்லையா? கட்டுன்னா என்ன அர்த்தம்? நம்ம இதுல வந்து எல்லாமே கயிற மாதிரி கட்டி வச்சிருக்கோங்க. நம்ம எல்லா பாசத்தாலையும் ஆசையினாலையும் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கும். அப்படி அந்த நிலைமையிலேருந்து சுகம் ரொம்ப ஈஸியா, சந்தோஷமா, ஈஸியா, ஜாலியா வெளில வந்துடுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அந்த பகவான் சொல்றார். யகன துவேஷ்டி ந காங்ஷதி. யார் வந்து துவேஷம் இல்லாம ஆசை இல்லாம இருக்கானோ, சக நித்திய சந்நியாசி ஞேய. அவன் எப்பவுமே நித்திய சந்நியாசி தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வி ஷுட் நோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மகாபாஹோ அப்படின்னு கூப்பிட்டு பிகாஸ் நிச்சயேன்னு எடுத்துக்கலாம். இந்த ஹீங்கிற சப்தம் நிச்சயமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கான்பிடென்டா சொல்ற மாதிரி, அதை இன்சிஸ்ட் பண்ற மாதிரி. நிர்த்வந்தக, இந்த துவந்தம் இல்லாத இருக்கிறார் இல்லையா, அவன் பந்தாத், அந்த பந்தத்திலே இது சுகம் பிரமுச்சியதே, ரொம்ப ஈஸியா ரிலீஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து நிவிருத்த ராகசிய கிரகம் தபோவனம். எதுக்கு தனியா போய் ஃபாரஸ்ட்ல போயிட்டு சன்னியாசம் எடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு? அது ஒரு வந்து நம்ம திருப்பி நம்ம பகஜகோவிந்தத்தை நம்ம பல காலமா முதல்ல படிச்சோம், ஞாபகம் பண்ணி பார்க்கணும். அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அங்கேயும் அந்த ஆதிசங்கரர் என்ன சொன்னார்? அந்த தேசத்துல ஒண்ணும் இல்லை, மனசுதான் காரணம். அங்க போயிட்டு நல்ல காஃபியும் நல்ல டிஃபனும் நம்ம ஸ்வீட்டோ ட்ரெஸ்ஸும், ஐயோ அவன் இப்படி இருக்கானே அப்படிலாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னா, இப்போ சன்னியாசியா இருந்து வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது முதல்ல, அதை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி தபோவனத்துல போய் இருந்துட்டு ஆசைப்பட்டு உள் மனசுல ஆசைப்படுறதோட வீடே நிஜமாவே நிவிருத்த ராகசிய ஆசை இல்லாதவனுக்கு வீடே வந்து தபோவனம் தான். தபம் பண்றதுக்கு சூட்டபிள் பிளேஸ் தான். தபத்துக்கு இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் மாதிரி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுல இருந்து கர்மத்தை பண்ணிண்டே வந்து நிஜமா கர்ம யோகி,
கர்மயோகினா என்ன அர்த்தம்? கர்மத்தை பண்ற அந்த அவன் வந்து ஞான யோகியா இருக்க முடியும். மனசளவுல ஞான யோகியா இருக்க முடியும். எப்போ? அந்த பற்று இல்லாத போது. சோ எவ்ரிதிங் ஆட்டிடியூட் கவுண்ட்ஸ். நமக்கே தெரியும் ஆட்டிடியூட் தான். வெளியில ஒரு பிரச்சனை இல்ல. உள்ள என்னங்கிறது தான் நமக்கு கணக்கு. ஞேயக தவியத் பிரத்யயம் போட்டனா ஞாத்தவியக அப்படி அறிஞ்சுக்கணும், ஷுட் நோ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. சக கர்மயோகி நித்திய சந்நியாசி இதி யக அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன துவேஷ்டி, கொஞ்சம் கூட வெறுப்போ கொஞ்சம் கூட ஒரு ஆசையோ எதுல? சுகதுக்கே, சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒரு எரிச்சல் இல்ல, ஒரு கஷ்டம் இல்ல, சுகத்துக்கு ஆசை இல்ல, இப்படி எடுத்துக்கலாம். துக்கத்துல துவேஷம் இல்ல, சுகத்துல ஆசை இல்ல. ஏவம் விதௌ யக கர்மணக கர்மணி வர்த்தமானோ அப்படி சக நித்திய சந்நியாசி. சோ இப்படிப்பட்டவன் அவன் வீட்டுலதான் இருக்கான், கர்மங்களை பண்ணிட்டே இருந்தா கூட அவன் நித்திய சந்நியாசி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். இந்த நிர்த்வந்தக சுகதுக்க பத்தி கவலைப்படாதவன், எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறவன், சமத்துவம் யோக உச்சியதே. இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஒரு வாட்டி படிச்சிருக்கோம். சமபாவம் இருக்கிறது தான் யோகம்னு சொல்லப்படுறதுன்னு சொன்னார். சோ அந்த மாதிரி துவந்தத்தை கடந்தவன் அனாயாசேன ந ஆயாசம், ந ஆயாசம் இஸ் அனாயாசம். அப்படி ஜாலியா ஈஸியா பந்தாத் ரொம்ப அந்த கஷ்டத்திலேருந்து, இந்த கஷ்டம்னா இங்க வந்து கஷ்டம்னா சம்சாரம், அந்த சம்சாரத்திலேருந்து பிரமுச்சியதே மோட்சத்தை அடைவான்னு அர்த்தம். சம்சாரத்திலேருந்து விடுதலை அடையிறான்னு என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடைச்சிடும். மோட்சங்கிறது வெளியில இல்ல, நம்ம இங்க இருக்கிற இடத்துல நம்ம மோட்சத்தை அடைஞ்சுடலாம். ஆனா நமக்கு தெரியல, அந்த டெக்னிக் நமக்கு தெரியல. பகவான் டெக்னிக்கை திருப்பி திருப்பி ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்ற, நமக்கு மறந்து போயிடுறோம். இப்ப படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம், அடுத்த நாள் மறந்து போயிடும். சோ ஞேயக, அதனால்தான் அவர் சொல்லிட்டே இருக்கார். சோ ஞேயகங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கர்மணி பிரயோகத்துல இருக்கு. இக்தா பிரத்யயம். ஞாத்தும் யோகியம், யத்துங்கிற ஒரு பிரத்யயம் ஆக்சுவலா. ஞாத்தும் யோகியம் ஞேக அப்படி வரும். சக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நித்திய சந்நியாசி, நித்தியம் சந்நியாசி. கீதுருஷி சக, ஆல்வேஸ் சந்நியாசி, நித்தியம் சந்நியாசி அப்படின்னு எடுத்துக்கோ. கீதுருஷக, கீதுஷின்னு சொல்லிட்டேன், சந்நியாசியை வச்சு மனசுல டக்குன்னு. கீதுருஷக சக நித்தியம் சந்நியாசி. சந்நியாசினின்னு வரும், ஃபெமினின் ஜெண்டரானதான். சந்நியாசினி, சந்நியாசிங்கிறது புல்லிங்க சப்தம் தான். யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ந அவ்யயம். வேஷ்டி பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வேஷ்டிங்கிறது வந்து பிரதமா விபக்தி இல்ல, பிரதம புருஷ ஏகவச்சனம். தேஷ் அப்படிங்கிற தாத்து, அந்த த்விஷ் தாத்துவோட லட்லக்காரத்துல வேஷ்டி. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான தாத்துஸ். காங்ஷதி ஈஸி தான். காங்ஷதி, காங்ஷதக, காங்ஷந்தி நம்ம ஃபார்மேட்ல தான் வரும். ஆசைப்படுறதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதுவும் லட்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம். நிர்த்வந்தக, நீங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த நிர்கதங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதர்வைஸ் நித்தராம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நித்தராம்னா நன்னான்னு அர்த்தம், நிர்கதனா போனன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து போன அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் ப்ரிஃபிக்ஸ். ஸோ நிர்கதம் துவந்தம். துவந்தம்னா நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. இருமை அப்படின்னு பார்த்தா தமிழ்ல சுகம் துக்கம் பாபம் புண்ணியம் அது மாதிரி எல்லாமே ரெண்டு வாட்டி வந்து இது பண்றது. துவந்தம் ஆப்போசிட் விஷயங்களை. யஸ்மாத் சக, எவன் அந்த துவந்தகத்திலேருந்து வெளியில வந்தானோ அவன். பகுவிரீகி சமாசம், பிகாஸ் இட் இஸ் அட்ஜெக்டிவ் ஃபார் அந்த சக நித்திய சந்நியாசி, அதோட இதுவா இருக்கிறதுனால யஸ்மாத் சகன்னு போட்டுக்கணும் நம்ம. ஹி அவ்யயம். மகாபாகோ, மகாபாகோக்கு என்ன அர்த்தம்? மகாந்தோ பாஹூ, அல்ல தோல், திறமையான தோள்களை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். சோ மகான், மகாந்தௌ, மகாந்தக அப்படிங்கிற சப்தம் அது துயல், ரெண்டு தோல். பாஹு குரு, குரு குரவக, பாஹு 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 பாகவக அப்படின்னு. சோ இங்க மகாந்தௌ பாஹு யஸ்ய சக, இருக்கிற ஆள் ஒத்தந்தான், அதனால யஸ்ய சக. அதனால சப்தமி விபக்தி, சப்தமி கிடையாது, சம்போதன பிரதமா ஏகவச்சனம். இங்க ஏதோ சப்தமின்னு ஏதோ தப்பா போட்டிருக்கான், சம்போதன ஏகவச்சனம். ஆமா, சம் தான் போட்டிருக்கான், கரெக்டா தான் போட்டிருக்கான், சம்போதனம். சுகம் அப்படிங்கிறது வந்து ஈஸியா அடைஞ்சிருவான் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறதுனால 2.1 ஆக்சுவலா கிரியா விசேஷனம் அட்வர்ப். பந்தாத் பஞ்சமி விபக்தி. பந்தக
அகாராந்த சப்தம் தான். பிரமுச்சியதே நல்லா ரிலீஸ் ஆயிடுவான். பிராண பிரகஷேன அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வேர்டு அது. ஸோ ஈஸியா ரிலீஸ் ஆயிடுவான். முச் தாத்து, முச் அப்படிங்கிறது ரிலீஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். முச்சியதே முச்சியதே முச்சியந்தே அப்படின்னு அந்த வேர்டு வரும். ஐ திங்க் இதுல எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டவுட் இருக்கா? திருப்பியும் அதை பத்தி தான் புகழ்ந்து புகழ்ந்து சொல்றார். கர்ம யோகத்தை பத்தி தான். அது மட்டும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்திலயும். அவர் ரொம்ப கிளியரா தான் சொல்லிட்டே இருக்காரு. சாங்கிய யோக உப்ருதக் பாலா பிரவதந்தின பண்டிதாக ஏகம் அப்யாஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே பலம். ஞான யோகமோ கர்மயோகமோ எல்லாம் டிஃப்ரெண்ட்னு இந்த சின்ன பசங்க எல்லாம் சொல்றாங்கப்பா. சின்ன பசங்க தான் இந்த புத்தி கட்டவங்க. எதையாவது ஒண்ணு ஒழுங்கா பண்ணனா ரெண்டுத்தோட பலனத்தையும் அடைஞ்சுடலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. சாங்கிய யோகம் பிரித்தக் பிளஸ் பாலா. பிரித்தக்னா தனித்தனியா, இண்டிவிஜுவல். எப்படி சொல்றது, இண்டிவிஜுவல் கூட சொல்லக்கூடாது, டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம். இக்கு இக்காயிடும், ஜஸ்வ சந்தி. பிரவதந்தி பண்டிதாக, ஏகம் பிளஸ் அப்பி ஏகம் அப்பி, அப்பி பிளஸ் ஆஸ்திதக அப்யாஸ்திதக என் சந்தி. சம்யக் அகைன் ஜஸ்வ சந்தி. இக்கு இக்கா இருக்கு. உபயோகோ, உபயோகோ பிளஸ் விந்ததே விசர்கஸ்ய ஸ்தானே ருத்வம் அஸ்தி. ரகாரம் ரேஃபான்னு சொல்லலாம். ஓ இருக்கிறதுனால அகாரம் ஆகாரத்தை தவிர ஈலேந்து எது வந்தாலும் இட் சேஞ்சஸ் டு இரு, அந்த ரூல். அதனால உத்வம் வந்துரு, இது ரேஃபா வந்திருக்கு. உபயோகோ அப்படின்னுட்டு. பலம் விந்ததே பலம், அதுல ஒண்ணு சேஞ்ச் இல்லை. சாங்கிய யோகம் பிருதக் இதி பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக. ஏகம் அப்பி சம்யக் ஆஸ்திதக உபயோகோ பலம் விந்ததே. சாங்கிய யோகம் இந்த ரெண்டுத்தையும் சொல்றார். ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் பிருதக், ரெண்டு டிஃப்ரெண்ட். இதி அப்படின்னு பாலாக அறியாதவர்கள் அர்த்தம். சின்ன பசங்க, சின்ன ஸ்லாங்ல சொல்ற மாதிரி சின்ன பசங்க விஷயம் தெரியாம பேசுறா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பாலாக பிரவதந்தி அப்படி சொல்றாங்க. ஆனா பண்டிதர்கள் அப்படி சொல்ல மாட்டான். பண்டிட்ஸ் they will not tell like that. ஏகம் அப்பி சம்யக் ஆஸ்திதக, ஒண்ணுத்த நன்னா ஃபாலோ பண்ணா கூட அந்த மனுஷன், அந்த புருஷன் உபயோகோ பலம் விந்ததே, ரெண்டுத்தோட பலனையும் அடைஞ்சிருவான். ரெண்டுத்தோட பலன் என்ன? ரெண்டுத்தோட பலனும் ஒண்ணுதான் கடைசியில பார்த்தா என்ன? மோட்சம்தான். அத அவன் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். சாங்கிய யோகம்னா என்ன அர்த்தம்? சாங்கிய அப்படின்னா சந்நியாசத்தையும், யோகனா நம்ம கர்ம யோகத்தையும் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க டூயல்ல கொடுத்துருக்கு, யோகவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப எங்கடா யோகம்னா ரெண்டு இருக்கு, சாங்கிய யோக தானே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. சாங்கிய பிளஸ் கர்ம யோக, அப்படி இல்லைன்னா ஞான யோக பிளஸ் கர்ம யோக, அதை ரெண்டுத்தையும் சேர்த்து சாங்கிய கர்ம யோக அப்படின்னு அவரு அதுல சாங்கிய யோகம் அப்படின்னு கொடுத்துட்டார். மாதாச்ச பிதாச்ச பிதரோ அப்படின்னு வரும். அந்த மாதிரி இங்க சாங்கிய யோகங்கிற ஒரு வேர்டு தான். ஆனா பார்த்தனா அந்த சாங்கிய யோக ச கர்ம யோக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பிருத்தக், பிருத்தக்னா என்ன? டிஃபரெண்ட். விருத்த பின்ன பலவ் அப்படின்னு போட்டிருக்காங்க, அழகா போட்டிருக்கா. வேற வேற பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு மீனிங் கொடுத்திருக்காங்க. பாலாக, பாலான என்ன அர்த்தம்? அனிஷ்பன்ன ஞானாக, ஞானம் இல்லாதவர்கள், ஞானம் உண்டாத அந்த பீப்புள் பிரவதந்தி சொல்றாங்க. ந பண்டிதாக, பண்டிதாகன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பண்டாசிய அஸ்தி ட்ரெஷர், ட்ரெஷர்னா என்ன? ஞானம் இருக்கிறவாளுக்கு. கிருஷ்ண விதக, கிருஷ்ண விதகன்னா எல்லாம் தெரிஞ்சவா அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணம்னா ஃபுல் அர்த்தம். வித்துனா வேத்தி, கிருஷ்ணம் வேத்தி இது கிருஷ்ண வித். பண்டிதாக கிருஷ்ண விதக அப்படிங்கிறது பகுவச்சனத்துல இங்க சொல்லியிருக்க. கர்மயோக ஞான யோகம் ஏவ சாதயதி. கர்மயோகத்தால என்ன நம்ம அடைய போறோம்? கர்மத்துல இன்வால்வ் ஆயிட்டு பலனை எதிர்பார்க்காம இருந்தா மறைமுகமா ஞான யோகம் தான் நமக்கு கிடைக்க போறது. ஞான யோகஸ்து ஏக ஆத்மா அவலோகனம் சாதயதி. ஞான யோகம் என்னத்தை கொடுக்கறது? ஆத்மாவை அறிய வைக்கிறது. ஆத்மாவை அறியறதுங்கிற அந்த விஷயத்த நமக்கு சாதிச்சு கொடுக்கறது. சோ தயோகோ பத
பேதேன பிருதக்வம் வதந்தக ந பண்டிதாக. சோ அதோட பல பேதம் என்னன்னு பார்த்துட்டா ஒண்ணும் கிடையாது. கர்மயோகத்தால ஞானமும் ஞான யோகத்தால ஆத்மா அவலோகனமும் நமக்கு தெரியறது. ஆனா கர்மயோகத்துல ஞானியும் வந்து கர்மயோகத்துல இருந்துட்டு ஆத்மாவை அறிஞ்சுக்கிறவனா இருக்க சான்ஸ் இருக்கு. நமக்கு தெரியாது. நம்ம ஊர்ல எவ்வளவு யாருன்னு நமக்கு தெரியாது. ரியலி ஸ்பீக்கிங் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கும் இதுக்கும் ரியலா டிஃபரன்ஸ் இல்ல. விஷயம் ஞானத்துலதான் இருக்கு அப்படின்னு இங்க சொல்ற. ஏக்கம் அப்பி இந்த ரெண்டுத்துல சாங்கிய யோக யோகோ அப்படின்னா சாங்கிய கர்ம யோக யோகோ ஏதாவது ஒடுத்த சமயக் ஆஸ்திதகவ நன்னா ஃபாலோ பண்றவ சமயக் அனுஷ்டிதவான் நன்னா ஃபாலோ பண்ணினா உபயோகோ பலன் பிந்ததே ரெண்டுத்தோட பலத்தையும் அடைகிறான் பிராப்னோதி அப்படின்னு அர்த்தம். அபியாஸ்திதக சமயக் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஜஸ்மசந்தி பயோகோ விந்ததே இதுவும் பார்த்துட்டோம். இங்க என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோன்னா சாங்கிய யோகம் சாங்கிய யோகம் பிருதக் பாலாகங்கிறது இங்க கர்த்திருப்பதம். பிரவதந்தினா சொல்றாங்க. ந பண்டிதாக ந ஏவம் வதந்தி. சோ பாலாக பிரதமா விபக்தி பகுவச்சனம், பிரவதந்திங்கிறது கிரியாபதம், பண்டிதாகவும் பிரதமா விபக்தி பகுவச்சனம், சாங்கிய யோகம்ங்கிறது திரியா விபக்தி த்விவச்சனத்துல இருக்கு. பிருதக் அப்படிங்கிறது ஆக்சுவலா அவ்யயம். ஏகம் அப்பி சம்யக் ஆஸ்திதக புருஷக உபயோகோ பலம் விந்ததே. விந்ததேங்கிறது ஆப்னோதி பிராப்னோதி அடைகிறான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கறது. அதான் இங்க கிரியாபதம். அந்த புருஷகங்கிற அந்த வேர்டு ஆஸ்திதக அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆஸ்திதன்னா ஃபாலோ பண்றவ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. அந்த அதுதான் வந்து இங்க கர்த்திருப்பதம். ஏகம் அப்பி சம்யக் ஆஸ்திதக ஏகம் அப்பி அதை ஃபாலோ பண்ணவங்கிறதுனால இது வந்து 2.1. ஏகம் சம்யக் அப்படிங்கிறது வந்து அவ்யயம், அப்பியும் அவ்யயம், ஆஸ்திதக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். உபயோகோ பலம் உபயோகோ அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி ரெண்டுத்தோடைய அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கறது. பலம் பலன்கிறது திரியா விபக்தி ஏகவச்சனம். பலனை அடைகிறான். பலனை அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் படுத்து கண்டுபிடிச்சிடலாம். பலனை அடைகிறான் அப்படின்ட்டு. புருஷன் பலனை அடைகிறான். அவனை அவளை அதனை இதெல்லாம் வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்றதே அப்போ வந்து நம்ம அதை ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டுலாம். ஏன்னா பலம்ங்கிற சப்தம் பிரதமா விபக்திலையும் பலம் தான், செகண்ட் விபக்திலையும் பலம் தான். அப்ப நம்ம மீனிங்கை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். சாங்கிய யோகம் ஆல்ரெடி சொல்லினேன். சாங்கியச்ச யோகச்ச அப்படின்னு எடுத்துக்கணும். சாங்கியங்கிறது அந்த புருஷன் பிரத்யம் அதெல்லாம் அந்த எப்படி வந்தது இந்த உலகம் அதை பத்தி எல்லாம் சொல்ற விஷயங்கள் அறிஞ்சவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இதுதான் அப்படின்னு புரிஞ்சவன் அர்த்தம். எங்கேருந்து அந்த ஒரு எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து எல்லாம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சவன். அதாவது சாங்கியம். அதுக்கு ஞான யோகம் நாமும் அதை வச்சுக்கலாம். சாங்கிய யோகம் இங்க யோகங்கிறது கர்ம யோகத்தை குறிக்கிறது. சோ துவந்த சமாச ராமச்ச லக்ஷ்மணக ராம லக்ஷ்மணம். அது மாதிரி இங்க சாங்கியச்ச யோகச்ச சாங்கிய யோகம் வித்யா விபக்தி த்விவச்சனத்துல இருக்கு. பிருத்தக் அவ்யயம் பாலாக பிரவதந்தி பத்து தாத்து தான். வததி வததக வதந்தி பிராங்கிற நன்னா புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிற நன்னா சொல்றா அப்படிங்கிற அர்த்தம். ஆனா இங்க பாலாகங்கிறதே சின்ன பசங்க தப்பா சொல்றாங்கிற அர்த்தத்தையும், பண்டிதாக பிரவதந்தி நன்னா சொல்றா அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ந அவ்யயம் பண்டிதாக பண்டிதகங்கிற சப்தம் தான் பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஏகம் த்விவச்சனம், திரியா விபக்தி ஏகவச்சனம் த்விவச்சனம். ஐம் சாரி. அப்பி அவ்யயம் ஆஸ்திதக ஆங்கிற பிரிஃபிக்ஸ் ஸ்தா அப்படிங்கிற தாத்து. ஸ்தாவோட இக்தா பிரத்யம் போட்டோன்னா ஆஸ்திதகன்னு வரும். இக்தா பிரத்யம் போட்டு அது ஆக்சுவலி அந்த புருஷ அந்த மனுஷ அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அதுக்கு போடுறது. அந்த வேர்டு காயின் ஆயிக்குது. ஃபாலோ பண்றவன் அனுஷ்டிதக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. சம்யக் அவ்யயம் உபயோகோ ஷஷ்டி விபக்தி த்விவச்சனம். பிந்ததே விந்த் ஆக்சுவலி வித்து தாத்து போட்டிருக்கா. ஓகே, வித்து தாத்து வந்து 4 விதமான ஃபார்ம் இருக்கு. நம்ம பார்த்தது வந்து வேத்தி அந்த சப்தம் தான் நிறைய பார்ப்போம். இந்த விந்ததேக்கும் வித்துங்கிற தாத்து பிராப்னோத்திங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அது ஒரு அர்த்த ட்ரபிள் இருக்கு. ஒரே தாத்து வந்து 2-3 அர்த்தத்திலையும் 2-3 ஃபார்ம்லயும் வரும். ஒரே ஃபார்ம்ல வராது. இந்த வித்து தாத்து வந்து ஸ்பெஷல். அது 4 விதமான ஃபார்ம்ஸ் உண்டு, வேற வேற அர்த்தம் ஆயிடும். ஸோ இங்க விந்ததே அப்படின்னு வருது அடையிறது, அட்டைன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறது. பலம்ங்கிறது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஐ திங்க் இங்க ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைம் இருக்கா? சாண்ட் பண்ணணுமே.
இன்னும் ஒண்ணு படிக்கலாமா நிறுத்தலாமா சொல்லுங்க. சாண்ட் பண்ணலாம். ஓகே. மார்னிங் நாங்க வந்துட்டோம். 4 தான் போச்சு, 5 போயிருக்கணும். ஏன்னு தெரியல, எனக்கே தெரியல. நான் ஏன் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேனான்னு தெரியல. ஓகே எடுக்கிறதுன்னு எடுங்க ப்ரோ. மாதங்கி கேளு. மாதங்கி, வாட் இஸ் ஹர் ஒப்பீனியன்? ஃபாஸ்டா சொல். மாதங்கி என்ன சொல்றா? மியூட்ல இருக்கா? மியூட்ல வச்சிருப்பா. சாரி மியூட்ல இருக்கேன். எனக்கு ஓகே விஜி. சரி, அப்ப ஒண்ணு படிச்சிடலாம். ஏன்னா ஈஸியா தான் இருக்கு, விஷயம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே வந்து அதே தான் சொல்ல போறாரு அவர். அடுத்த ஸ்லோகமும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. ஐ ட்ரை டு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண பாக்குறேன். நான் ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்றேன்னா, அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குல்ல, அதுக்காக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ரெண்டும் ஒண்ணுனா எப்படிங்கிற டவுட் வரும்ல, அதுக்குதான் நான் கொஞ்சம் நிறைய வாட்டி சொல்ல வேண்டியிருக்கு. சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபிகம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யப்பஷ்யதி சப்பஷ்யதி. அதேதான் சொல்லியிருக்க. யத் சாங்கியைஹி பிராப்யதே, எது வந்து ஞானத்தினால ஞான யோகத்தினால அடையறமோ, எந்த பொசிஷனை, தட் இஸ் எந்த அண்டர்ஸ்டாண்டிங், எந்த லெவல் அடையறமோ அது கர்மயோகத்திலயும் அடையிறது. சோ யார் வந்து சாங்கியம் ஞான யோகமும் கர்மயோகம்னு ஒண்ணு அப்படின்னு பாக்குறானோ அவன் தான் கரெக்டா பாக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லோகத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எத் சாங்கியைஹி பிராப்யதே ஸ்தானம், ஒண்ணுமே இல்லை. தத்து யோகைஹி அபி, யோகைஹி பிளஸ் அபி யோகைட் அபி விசர்கஸ்ய ஸ்தானே ருத்வம் அஸ்தி. ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யஹ பஷ்யதி சக பஷ்யதி. அந்த சகங்கிறது இருக்கிற விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு, வேற ஒண்ணும் அதுல இல்ல. யத் ஸ்தானம் சாங்கியைஹி பிராப்யதே தத் யோகைஹி அபி கம்யதே யஹ சாங்கியம் ச யோகம் ச ஏகம் பஷ்யதி ச ஏவ பஷ்யதி. ஈஸியா தான் இருக்கு. சோ இங்க என்ன சொல்ற? யத் ஸ்தானம், எந்த ஒரு லெவல, எந்த ஒரு ஸ்தானத்தை அடைவியோ அப்படிங்கிற. யத் ஸ்தானம் சாங்கியைஹி, சாங்கியைகின சாங்கிய யோகை, ஞான யோகத்தினால அடையப்படுகிறதோ, இதெல்லாம் கர்மணி பிரயோகத்துல இருக்கு. எந்த ஸ்தானம் சாங்கிய யோகத்தினால அடையப்படுகிறதோ தத், அது யோகைகி அபி கம்யதே, யோக கர்மயோகத்தினாலும் அடையப்படுகிறது. சோ நீ ஏதோ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, இவன் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. இவன் முதலேனே எண்ணத்துல குறியா இருக்கான். நான் விட்டுட்டு போயிடுறேன், சன்னியாசத்துக்கு எடுத்துக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் அர்ஜுனன். சோ அந்த சாங்கியத்தினால அடையப்படுகிறது வந்து கர்மயோகத்தினாலும் அடையப்படுது. கம்யதேன்னா அடையப்படுகிறது, செல்லப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அட்டைன். ரெண்டும் ஒரே வேர்ட் அர்த்தம் தான் கொடுக்கறது. எப்பவுமே ஒரே ஸ்லோகத்துல ஒரே வேர்டை போடாம கொஞ்சம் வேற வேற வேர்டை போடுவோம். அதுக்காக அப்படி அந்த மீனிங்னு பார்த்தா ஒரே மாதிரிதான். யக சாங்கியம் ச யோகம், எவன் அந்த ஞானத்தையும் கர்மயோகத்தையும் ஒன்னா பாக்குறானோ, ஏகம் பஷ்யதி, ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னும் சேஞ்ச் இல்ல அப்படின்னு பாக்குறானோ, அவன் சகையேவ பஷ்யதினா என்ன அர்த்தம்? அவன் தான் பாக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கான், மிச்சவாலாம் தப்பு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இதுல எத் ஸ்தானம் சாங்கேகி, இங்க வந்து இதுல இருக்கு எத்து ஸ்தானம் அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ரெண்டுமே பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கர்மணி பிரயோகத்துல இருக்கு. சாங்கேகி யத் ஸ்தானம் பிராப்யதே, சாங்கேகி திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், பிராப்யதே ஆத்மநேபதியா இருக்கு, ஏன்னா கர்மணி பிரயோகம். தத் யோகைகி, தத்துங்கிறது பிரதமா விபக்தி, யோகைங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. அங்க சாங்கேயும் பகுவச்சனத்துலதான் இருக்கு. அப்பி, அப்பிங்கிறது அவ்யயம், கம்யதே கிரியாபதம், இதுவும் கர்மணி பிரயோகத்துல இருக்குது. கச்சதின்னு வரும், ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்ப கம்யதேன்னு வந்திருக்கு, கர்மணி பிரயோகம். யக சாங்கியம் ச யோகம் ச ஏகம் பஷ்யதி, யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், பஷ்யதி அப்படிங்கிறது இங்க கர்ம ஆப்ஜெக்ட் இல்ல, சாரி, கிரியாபதம். சாங்கியம் ச யோகம், சாங்கியம்ங்கிறது 2.1 ஆப்ஜெக்ட், யோகம்ங்கிறது ஆப்ஜெக்ட், சலாம் அவ்யயம், ஏகம் இதுவும் ஆப்ஜெக்ட் தான். அது ரெண்டுத்தையும் ஒன்னா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுனால 2.1. சக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஏவ அவனே, அவன் தான் பாக்குறாங்கிறதுனால பிராக்கெட்ல ஏவ, ஸ்லோகத்துல இல்ல மீனிங்ல போட்டிருக்கா. பஷ்யதி கிரியாபதம்,
இந்த பஷ்யதி மட்டும் 2 வாட்டி போட்டிருக்கான். அவன் தான் பாக்குறான், மிச்சவங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கறதுனால சகையேவ பஷ்யதி, அவன் தான் பாக்குறான். சோ அதே வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்லோகத்துல. யத் சாங்கியைகி ஞான நிஷ்டேகி, ஞானத்தினால சந்நியாசிகளால் அடையப்படுகிறதோ, சந்நியாசிபிகி பிராபியதே ஸ்தானம், என்ன ஸ்தானத்தை சன்னியாசிகள் அடைகிறாங்க? மோக்ஷங்கிறத அந்த ஸ்தானத்தை அடைகிறாங்க. தத் யோகைகி அப்பி, அது இந்த யோகம் கர்ம யோகத்தினாலும். எப்படி? ஞான பிராப்தி உபாயத்வனே ஈஸ்வரே சமர்ப்பிய கர்மணி, எல்லா ஞான பிராப்திக்காக எல்லாத்தையும் ஈஸ்வரன்கிட்ட சமர்ப்பணம் பண்ற அந்த கர்மணி, அந்த கர்மங்கள்ல ஈடுபட்ட புத்தி எல்லாத்தையும் கர்மயோகத்துல என்ன பண்ணணும்? பேசிக்கலி பகவான் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிடணும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல. ஏன்னா நமக்கு அந்த பிரம்ம தத்துவம் எல்லாம் நமக்கு புரியலன்னா என்ன பண்ணலாம்? எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம், எல்லாமே இங்கேருந்து வந்தது இங்கே போனதுன்னு வரல, ஏதோ சொல்லிட்டு இருக்காள், இதை வச்சுதான் சொன்னாலும் தெரியல. சோ மொத்தத்துல இங்க எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற அந்த புத்தியோட ஆத்மனக பலம் அனபிசந்தாய, அதனால கிடைக்கிற அந்த செல்ஃபுக்கு கிடைக்கிற அந்த பலத்துல அனபிசந்தாயன இன்ட்ரெஸ்ட் வைக்காம அனுதிஷ்டந்தி. கர்மயோகத்தை பத்தி திருப்பியும் சும்மா டீக்கால பெருசா கொடுத்துருக்கான், நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ கர்மயோகம்னா என்ன? ஈஸ்வர அர்ப்பணம் பண்ற புத்தியோட பலன்ல ஆசை வைக்காம யார் ஃபாலோ பண்றானோ அவனும் அதே மோட்சத்தை தான் அடைய போறான். ஏன்னா அவன் மனசளவுல ஞான யோகி தான் அப்படின்னு அர்த்தம். ஏதே யோகாக, அப்படிப்பட்ட அந்த யோகினக தைகி அபி, அவர்களாலும் கூட பரமார்த்த ஞான சந்நியாச பிராப்தி துவாரேன, அந்த பரமார்த்த தத்துவத்தை அடைஞ்சுக்கிற அந்த சந்நியாசம், அந்த சந்நியாசி என்னத்தை அடையிறானோ அதே அவனும் பிராப்தே கம்யதே அப்படிங்கிறது இது அபிப்பிராயம். சோ ஞான யோகத்தினால ஞான நிஷ்டையினால என்ன பரமார்த்த தத்துவத்தை அடைஞ்சு மொத்த மோட்சத்தை அடையிறானோ, கர்மயோகத்தை பண்ணினாலும் அவனும் ஈஸ்வர அர்ப்பணத்தை பண்றதுனாலையும் பலன்ல ஆசை வைக்காதனாலையும் அவனும் அதே பலனை தான் அடையறான். அப்படின்னா என்ன ஆச்சு? சாங்கியம் யோகம் இஸ் ஈக்குவலன்ட் டு கர்மயோகம். சாங்கியம் யோகம் ஏகம், ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் ரெண்டும் ஒண்ணு? ஏக பலத்துவம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுதான் அப்படின்னு யக பஷ்யதி அப்படின்னு எவன் பாக்குறான். ஏன் ரெண்டு ஒண்ணு? பல ஏகத்வாத், ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான், அவன் தான் கரெக்டா பாக்குறான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்னும் அர்ஜுனன் டவுட்லயே இருக்கான் இல்லையா, அதுக்காக திருப்பி திருப்பி சொல்றாரு. தத் யோகைஹி ஜஸ்வசந்தி, யோகைஹி பிளஸ் அபி யோகைரபி விசர்கஸ்ய உத்பம் ச பஷ்யதி லோபம், விசர்கத்தை லோபமாயிருக்கு. ஏன்னா சகா வந்தனா அப்படி ஆயிடும். இங்க யத் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், சாங்கியகி திருத்தியா விபக்தி பகுவச்சனம், பிராபியத்தே கர்மவாச்சியம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸ்தானம் பிரதமா விபக்தி யத் ஸ்தானம் இல்லையா, அந்த ஸ்தானத்தோட அந்த யத்துங்கிறது சேர்த்துக்கணும், விசேஷம் மாதிரி சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி. சோ பிரதமா விபக்தி ஏகவச்சனம், தத் ஸ்தானம், அதனால அந்த தத்துவம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யோகைஹி திருத்தியா விபக்தி பகுவச்சனம், பி அவ்யயம் கம்யதே, கம் தாத்து கச்சதி கச்சத கச்சந்தி, அதோட கர்மணி ஸ்வரூபத்துல ஆத்மனை பரிமாறி ஆயிடும். கம்யதே கம்யேதே கம்யந்தே அப்படின்னு ஆயிடும். ஏகம் ஏகம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், சாங்கியம் யோகம் ரெண்டுமே திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ச அவ்யயம் யக யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யத்ங்கிற அந்த சப்தம் பஷ்யதி, திருஷ்யங்கிற தாத்து தான் பஷ்யதி பஷ்யத பஷ்யந்தி அப்படின்னு வரும். சக தத் சப்தத்தோட பிரதமா விபக்தி சக, பஷ்யதி அகைன் திருஷ் தாத்துவோட லட்லகார பிரதம புருஷன் ஏகவச்சனம். அவ்வளவுதான். சோ திருப்பி திருப்பி அவர் அதேதான் சொல்றார், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஞானத்துக்கு போறதுன்னு போனா பொய்யா போக கூடாது. ஏற்கனவே மித்யா ஞானம் பிரயோஜனப்படாது நிறைய வாட்டி கண்டனம் பண்றார். பொய் ஞானமா எடுத்துட்டு சந்நியாசத்துல போயிட்டு சும்மா உட்காந்து இந்த பிரயோஜனம் கிடையாது இல்லையா. அதனாலதான் கர்மயோகத்தை விசிஷ்யத்தைங்கிறார். உங்க கர்மத்தை பண்ணிட்டே ரியலா ஈடுபாடு இல்லாம இருக்கிறது இஸ் மச் பெட்டர் தென் பொய் ஞானம், போயிட்டு நானும் சன்னியாசின்னு கத்துக்கிறது. அதுதான் அவரு திருப்பி திருப்பி சொல்றாரு.